ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை படிக்கிறோம். எபேசியர் 4:14-15 வசனங்களை படிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் சரி மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அழுகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அதாவது சபையை வைத்தார். இந்த சபையை குறித்து தான் நாம் மேலே வாசித்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படி சபையை ஏற்படுத்தினார், எதற்கு ஏற்படுத்தினார் என்பது. இப்போது நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அலைந்து கொண்டு இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? நம்ம இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அமைப்புகள், சங்கங்கள், குழுக்கள், சபைகள் என்று பல காரியங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறத நான் பார்க்குறேன் இல்லையா? நிறைய பிரசங்கிமாக இருக்கும், பஞ்சம் இல்லை. டிவி பிரசங்கி, யூடியூப் பிரசங்கி, எல்லாம் நிறைய பிரசங்கி மாதிரி செய்கிறேன். ஸோ இந்த செய்திகளெல்லாம் நாம் கவனிக்கும்போது, நானும் எல்லா காரியம் கவனிக்கும்போது எனக்கு முன்பாய் வந்த ஒரு முக்கியமான வசனம் இது. மனுஷர் சூதாய் பேசுகிறார்கள், தந்திரமாய் பேசுகிறார்கள், ஏதோ ஒரு ரீதியில் அவர்களுக்கு ஆதாயமாகவோ அல்லது அநேக ஜனங்களை தங்கள் பக்கம் இழப்பதற்காகவோ ஏதோ ஒரு ரீதியில் நிறைய செய்திகள் பேசப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் என்று முன்கூட்டியே ஆவியானவர் அறிந்தபடினால தான் நீங்கள் இந்த மாதிரி நிறைய, அதாவது மனிதர்களுடைய செய்திகள், மனிதர்கள் பல சந்தர்ப்பத்தில் ஒரு வசனத்தை எடுப்பாங்க. அடுத்தது அவங்க பேசுகிறத பார்த்தா அந்த வசனத்தில் இருக்க விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த அளவு தலைகீழாய் பேசி கொண்டு போகிறத நான் சாமர்த்தியமாய் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட ஒளிய சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நபரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போது சில காரியங்களை வேதத்தின் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அடிப்படைகளை நான் பேசி கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்த போது ஒரு வசனத்தை குறித்து அதனுடைய சரியான பொருள் இப்படி என்று நாம் பல வசனங்களை இணைத்து நான் அதனுடைய பொருளை சொல்லி கொண்டிருந்தேன். அவருக்குள்ள அதே வசனம்தான், அது கொஞ்சம் வித்தியாசமான ரீதியில். நான் ஆச்சரியப்பட்டேன். இதுக்கு சம்பந்தம் இல்லாத நேர் எதிராய் போகக்கூடிய, ஏனென்றால் வேறு பல வசனங்களுக்கு எதிராய் வந்துவிடும். அப்படியே ஒரு விளக்கத்தை அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் சற்று நேரம் கவனித்தேன். அப்போ அது எனக்கு ஒரு குழப்பம். பைபிளை வச்சு தான் பேசுகிறார்கள், வசனம் வச்சு தான் பேசுகிறார்கள். அப்போ எப்படி ஒரு எதிரடையான ஒரு கருத்தை உருவாக்க முடிகிறது என்று நான் எனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாம இருக்கிறான், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்ற ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்குள்ளே போட்டார். இயேசுவை பிசாசு உயர்ந்த அந்த எருசலேமின் உப்பரிக்கைக்கு கொண்டு போய் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நீர் எங்களது தாழ குதியும், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள். ஆனால் அந்த வசனம் அப்படி சொல்லலை. வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி தான் அந்த வசனம் இருக்குது. குதியுங்கள்னு இல்லை, சரியா? ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ ஆண்டவர் உடனே அதை புரிஞ்சு கொண்டார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அதை மறக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போது பாருங்கள், ஒரே பைபிள் தான், ஒரே வசனம் தான், அதை வச்சு சாமர்த்தியமாக எப்படியெல்லாம் அநேகர் பேசுகிறார்கள், ஜனங்களை தான் நம்பி ரொம்ப காலம் போகிறாங்கங்கிறத நான் ரொம்ப விசாலமாய் நான் நிறைய சூழ்நிலைகள் வழியாய் இதை பார்க்கிறவன். ஸோ இப்படி தந்திரமான நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி மோதி அடிக்கும். அதில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது.
அன்புடனே. அப்போ இதில் சிக்காமல் இருக்கிறது எப்படி? அதுதான் என் முன்னால் அந்த விஷயம். சரி பாஸ்டர் பிரசங்கியாரே, நீர் இப்படிலாம் இருக்குன்னு நிறைய சொல்கிறீங்க, இதில் சிக்காமல் இருக்கிறது எப்படி என்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை நான் இப்போ குறிப்பிட விரும்புகிறேன். அது அந்த வசனத்திலே வருது. அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இங்கே இந்த பைபிளிலிருந்து என்ன செய்தி யார் பேசினாலும் இது இயேசுவோடு என்னை இணைக்குமா, இது இயேசுவின் சிந்தையை எனக்கு கொடுக்குமா? இல்லையா? பிலிப்பியர் 2:5 தானே, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். ஒன்று, இந்த செய்தி என்னை கிறிஸ்துவோடு இணைக்குமா, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்துமா, அல்லது கிறிஸ்துவோடு பிரிக்குமா? ரெண்டாவது, அது கிறிஸ்துவின் சிந்தையை எனக்கு கொடுக்குமா? மூணாவது, கிறிஸ்துவின் சாயல், குணம், அவருடைய காரியங்கள் எனக்குள்ளே உண்டாகுமா? அண்ட் ஃபைனலி, கிறிஸ்துவின் மகிமையின் அனுபவத்தை எனக்கு கொடுக்குமா? கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஸோ சில விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட கஷ்டம். உங்களுக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு கொடுக்குமா? நீங்கள் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கர் 2:14 படிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் சுவிசேஷம்னு சொல்லி இயேசுவின் பெயரால் எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு, நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்கு. நமக்கும் பல வேளை குழப்பம், எது சரியோ எது தப்போன்னு. சரி, நடக்கட்டும். ஆனால் அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இங்கே பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய சுவிசேஷம் என்ன தெரியுமா? எங்களுடைய சுவிசேஷத்தின் செய்தி என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷத்தின்படி நீங்கள் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைய வேண்டும், அடைய முடியும். இப்போ புரியுதா சொல்லுது? புதுசாக இருக்கா உங்களுக்கு? இப்படி ஒரு செய்தி எங்கேயாவது கேட்டீங்களா? யாராவது பிரசங்கம் பண்ணாங்களா? நம்ம இயேசுவின் மகிமை அடைய வேண்டும், நம்ம இயேசுவை போல இல்லைன்னா மாறணும். ஐயோ, அவர் ஒரு பெரிய தெய்வம், அவர் ஒரு பெரிய சாமி, மற்ற சாமி மாறில் ஒரு பெரிய சாமி, அதெல்லாம் செத்த சாமி, இது சாவாத சாமி, இந்த சாமியை நாம் ஆராதிச்சா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை நமக்கு தெரியும். அவங்க அதான் செய்வாங்க, குருசடி. இந்த சாமி, இயேசு சாமி, அம்மா சாமி, சீசரல் சாமி, திருத்துதர் சாமி, நிறைய சாமி வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட சாமி வச்சுருப்பாங்க. அவங்க தொழுகை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதை வச்சுருப்பாங்க, எல்லா சிலையும் வச்சுருப்பாங்க. சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும். ஸோ இப்படி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுமை நடக்கும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு. எல்லா சாமியும் அதான் செய்தான், இந்த சாமியும் செய்தான். ஸோ இப்படி ஒரு வழிபாடு இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகல. இங்கே இந்த சுவிசேஷம் இயேசு ஒரு புதிய சாமின்னு ஆராதிக்க செய்கிறது கிடையாது. அவர் ஆராதித்து அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாருங்கிற செய்தி கிடையாது. அந்த இயேசுவின் மகிமையை நாம் அடைவோம். சரியா? இயேசுவின் மகிமையை நாமும் அடையும்படி நமக்கு வழிகாட்டக்கூடியதாக நாம் கேட்கிற செய்தி இருக்கிறதாங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறதுக்கு தான் அந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் 1 பேதுரு 1:21 படிங்க. 1 பேதுரு 1:21 நீங்கள் படிக்கணும். 21 படிங்க. 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். அப்போ இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பி அவருக்கு என்ன கொடுத்தார்? ஒரு மகிமையை கொடுத்தார். அதே மகிமையை அல்லது அதே தன்மையை நாமும் அடையும்படி இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? கொஞ்சம் எளிதாக பிரிஞ்சுக்கலாம். 1000 விஷயம் பேசட்டு. அப்போ நீ பேசுகிற செய்தி நான் இயேசுவோடு ஐக்கியப்படுறதுக்கு உதவியாக இல்லை, இயேசுவுக்கு தேவன் கொடுத்த மகிமையை நானும் அடையும்படியான இந்த செய்தி இல்லை. இந்த செய்தி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19-20 படிங்க. 1 கொரிந்தியர் 15:19-20 படித்தா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள்
முதற் பலனானார். அப்புறம் அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு வருகையில் அவருடையவர்கள். சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, 2 விஷயம். ஒன்று, இம்மைக்காக மாத்திரம். அதான் நான் சொன்னேன்ல, புதுமை நடக்கும், அற்புதம் நடக்கும், பிரச்சனை தீரும், பேய் பவன்லாம் இயேசு ஆராதிக்கிறாங்கல்ல, அது குருசடி மார்க்கம். சரியா? அவன் பட்டம் வச்சு ஆராதிக்கிறான், மற்றவங்க பட்டம் இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. அவன் சிலை வச்சு ஆராதிக்கிறான், இவங்க சிலை இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. 2 கூட்டத்தாருக்கு நோக்கமும் புதுமை அடைகிறது தான். சரிதானே? புதுமை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும். இப்போ நிறைய சுகமளிக்கும் கூட்டம்லாம் இருக்குல்ல, இது குருசடி கூட்டம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் குருசடி கூட்டம். இது இயேசுவின் சுவிசேஷ கூட்டம் கிடையாது. கொஞ்சம் ஆழமான செய்தி தான். அப்போ இயேசுவின் சுவிசேஷம் என்ன சொல்லுது? எப்பா, இயேசு இருக்கிறது போல இருக்கணும். 1 யோவான் 3:2, 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறதுனாலே அவருக்கு அப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசு இருக்கிறது போல இருக்கணுமா? என்ன சொல்லுது நீங்கள்? ஐயோ, அவர் பெரிய சாமி, அவர் இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாது, அப்படிதான் மற்றவங்க சொல்லிட்டு இருக்காவ. அவர் இருக்கிறது போல நம்ம இருக்கணும். அவருக்கு தேவன் கொடுத்த மகிமையை நம்ம என்ன செய்யணும்? அடையணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்வார், பிதாவின் சித்தப்படிச்ச, மத்திய சுவிசேஷத்தில், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே நமக்கு தகப்பனும் தாயும் சகோதரியுமாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ பரலோக பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்கள் இயேசுக்கு சகோதரர்கள் என்கிற ஒரு எல்லைக்கு வருகிறார்கள், வர வேண்டும். இப்போ போய் இந்த குருசடி மார்க்கத்தார் இருக்காங்க இல்லையா, அது கத்தோலிக்க குருசடியாக இருந்தாலும் சரிதான், பெந்தகோஸ்தே குருசடியாக இருந்தாலும் சரிதான், இந்த 2 குருசடி மார்க்கத்துக்கிட்டையும் போய் நீங்கள் இந்த காரியத்தை கேட்டு பாருங்கள், இயேசுக்கு நம்ம சகோதரராக இருக்க முடியுமா? அது மத்திய 12:50 இயேசுக்கு சகோதரர் ஆகணுமா, இயேசுக்கு பக்தர் ஆகணுமான்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. இயேசுக்கு சகோதரர் ஆகுதா? அப்போ அவருக்கு தெய்வமாக ஆராதிக்கிறது எப்படி? பிரச்சனை வந்துடும். ஆழமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இயேசுக்கு சகோதரர் ஆகணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொல்வார், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு மறைக்காமல் சொல்லிவிட்டேன், உங்களை சிநேகிதரன்கிறேன். எப்படி? எல்லா பாடு கஷ்டத்திலும் என்னோடு நீங்கள் தான் இருந்தீங்க, நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்றேன் என்று சொல்வார். நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். அப்போ சிநேகிதர் என்று அழைச்ச வசனம் உண்டு, சகோதரர் என்று அழைக்கிற வசனம் உண்டு. வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயங்கொள்ளவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடைய கூட உட்கார பண்ணுவேன். அப்போ எத்தனை காரியம் பார்த்துடுங்க. நான் இருக்க இடத்துல வைப்பேன், சிநேகிதரன்னு கூப்பிடுவேன், சகோதரன்னு கூப்பிடுவேன், எனக்கு மகிமை தேவன் அவர்களுக்கும் கொடுப்பார், நான் இருக்கிறது போல் அவர்களையும் மாற்றுவார். எல்லாம் வசனம் எல்லாம் சரிதானே, ஒன்றும் தப்பு இல்லை. யாராவது பிரசங்கிமார் இதை சொல்லுது கேட்டீங்களா? நீங்கள் கேட்கல. அவர் இயேசு அதை தருவார் இதை தருவார்னு சொல்கிறாங்களே தவிர அவர் இருக்கிற மாதிரி மாற்றுவார்னு சொல்லலை. அவர் இருக்கிற மகிமை, அவருக்கு மகிமை நமக்கு தருவார்னு சொல்லலை. அவரை ஆராதிக்கணும், சாமியேன்னு சொல்லணும். இப்படி ஒரு மோசடியான மார்க்கம்தான் கிறிஸ்தவ மார்க்கம். அது கத்தோலிக்கத்துலேருந்து வந்தது தான். அவங்க இப்படி தான் எல்லாரையும் ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க, புனிதர்களை ஆராதிப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எப்போ சரி அவங்கள மாதிரி நடவுங்க, அவங்கள நம்ம மாதிரி மனுஷர் தானே நடந்து போயிருக்காங்கன்னு அது கேட்க மாட்டாங்க. அதே ஆவி இப்போ பெந்தேகோஸ்தே கோலத்துலேயும் கிறிஸ்தவ கோலத்துலேயும் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கு, குருசடி ஆவி. நீங்கள் மனசில் வைக்கணும். இப்போ நமக்கு புரிய வேண்டியது தந்திரமான இப்படி நிறைய காரியம் இருக்குது. அதை புரிந்து கொண்டால் நாம் சரியான ட்ராக்கில் போய் எதை அடையணுமோ அதை அடைஞ்சிடலாம். இப்போ அவங்க சொல்கிறத கேட்டால் அவரால் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் அது இதுன்னு அடையலாம். கடைசியில் கல்லறை கிடைக்கும், மலர் விளையம் கிடைக்கும், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மோசடியில் சிக்காதுங்க. ஏசு இருக்கிற அதை நீங்கள் யோவான் 14:2-3 நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்துக்கொள்வேன். உங்களுக்கு புரியுது இல்லையா ஐடியா? இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி நாம் அடைகிற மேன்மை. இதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், சரி தேவன் அழைச்சார், நாம் இதை விரும்புகிறோமான்னு அறியணும். பெரும்பாலான சூழ்நிலையில் இதெல்லாம் வேண்டாம் இருந்தங்க, யார் அவரை ஏதாவது கூப்பிட்டு எடுத்து ஏதாவது தருவாரா, ஏதாவது கிடைக்குமா, பிரச்சனை தீருமா, அது மட்டும் போதுங்கிற நிலையில் தான் ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மனிதர்களும் இல்லை அங்கே போனால் கிடைக்காது, நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், எங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் எங்கள்கிட்ட தான் இருக்குது, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு ஜனங்களை ஓட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து இப்படிப்பட்ட ஓட்டத்தில் நீங்களும் போய் சிக்காதுங்க. இயேசுவோடு ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதுதான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா 1 யோவான் 1:3 தானே 3 நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும்
இருக்கிறது. அப்போ நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்போ உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாரு. அவங்க வேணால் எப்படி வேணாலும் தங்களை சொல்லிடட்டு. அவங்களோட ஐக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள போல தான் மாற முடியும். இப்போ என்னோட ஐக்கியமாக இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன போல தானே மாற முடியும், அவ்வளவுதானே. இயேசுவோட ஐக்கியத்தில் இருந்தால் இயேசுவை போல மாறணும். மனுஷர்களோட ஐக்கியமாக இருந்தால் மனுஷர் மாதிரி மாறணும். எல்லாரும் சொல்லிக்குவாங்க, நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும், நாங்கள் தான் எங்களுக்கு வேறெல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அதுக்குள்ளே நம்ம போல. இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மேன்மையான அனுபவத்தை நம்ம அடைய முடியும். உங்களுக்கு இப்போ புரியுதா நான் சொல்லுது? ஏன்னா ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவா, பார்த்துடுங்க. இலவு காத்த கிளி போல. என்னது இலவு காத்த கிளி போலன்னா, எங்கள் ஊரில் இலவ மரம்னு ஒரு மரம் உண்டு பாருங்க, பெரிய மரமாக வளரான். அதில் பெரிய காய்கள் காய்க்கும். அந்த காய் காய்ச்சி பெருசாக இருக்கும், கிடக்குது. இந்த இலவை ஒரு கிளி வந்து அந்த இலவ மரத்தில் உட்காந்து இதை பார்த்து, என்ன இது, நம்ம அந்த வாழைப்பழம், பெரிய வாழைப்பழம் பார்க்குறோம்ல, ஏத்தம்பழம், இது மாதிரி பெருசாக இருக்கும் அந்த காய், நிலமாக இருக்கணும், இவ்வளோ நிலம் இருக்கும், பெரிய காயெல்லாம் காய்ச்சி. அதை பார்த்து, கொள்ளாமே இப்படி ஒரு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லையே, இது பழக்கட்டு நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இலவ காய்க்கு பக்கத்திலே மரத்தில் உட்காந்து இலவங்காய்க்கு இயல்பு என்னன்னு கேட்டால் அது பழக்காது. அது கொஞ்சம் விளைஞ்சவொடனே காஞ்சிடும், பழக்காது, காஞ்சி வெடிக்கும். உள்ள பழம் இருக்காது, பஞ்சு இருக்கான். சரியா? பஞ்சு வெடித்து காற்றுல பறக்கும். இலவங்காய் பழக்காது, உள்ள பழம் இருக்காது, பஞ்சு இருக்கும், வெடித்து பறக்கும். நீங்கள் பார்த்துருக்குதுல தெரியல, எங்கள் ஊரில் நிறைய உண்டு. கிளிக்கு இது தெரியாது. கிளி நினச்சது பழம் பழக்கம் சாவலாம், சாப்பிடலான்னு. பிறகு அங்கேயே உபவாசம் இருந்தாக்க காத்திருப்பு. எங்கே போகிறதுக்கு? இலவங்காய் சாப்பிடுறதுக்கு. பிறகு கடைசியில் இலவங்காய் பழக்கமே இல்லை, கிளி தின்னவே இல்லை, அங்கேருந்து செத்து கீழே வந்து மரத்து முட்டையில் விழுந்து. புரிஞ்சுதான் நான் சொல்லுது? இலவு காத்த கிளி மாதிரியாக்கும் கிறிஸ்தவர்களுக்கு நிலைமை. இயேசுவோடு இன்னும் ஐக்கியம் ஆகலை. இங்கே இருக்கும்போதே ஐக்கியம் உண்டாகாத ஆள் அங்கே எப்படி ஆகும் போய் ஐக்கியம் ஆகுது? அநேகர் சொல்லு கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப தமாஷா இருக்கும். சிலுவை கள்ளம் பரலோகத்துக்கு போகிறேன், கள்ளமாரும் கல்யாணம் இயேசுவிட்ட வந்தாவ, அவர் மனம் திரும்புங்க, குணப்படுங்கன்னு சொன்னார். நீங்கள் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் எங்கே போவான்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை ஆராதிக்கிறவன், கர்த்தான்னு சொல்லுகிறவன், பேய் வரட்டுகிறவன், நோய் வரட்டுகிறவன் ஒருத்தனம் போக மாட்டான், அக்கிரம செய்கிறேன்னு கூப்பிடுவேன். அப்போ சிலுவை கள்ளம் மாதிரி எப்படி போகிறது? நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே சிலுவை கள்ளம் மாதிரி இயேசு ஒரு இடத்துக்கு போனால், இப்போ இந்த வசனம் சிக்கிட்டு இல்லையா? வெளிப்படத்தில் 22:12 சொல்லுது, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதை நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருது. அப்போ இந்த கள்ளமாக இருக்க கதையெல்லாம் எழுதி வச்சுருந்தாருன்னா இவன் எங்கே போவான்? சொல்லுங்கள் நீங்கள். இன்னும் நிறைய இருக்குது. அவ்வளவு மோசடியான மார்க்கத்தில் இலவு காத்த கிளி மாதிரி ஆளுவ வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே புரியும் நினைக்கேன். அதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறேன். இது இலவு காத்த கிளியாக்கம். இயேசுவோடு இங்கே இருக்க வேலை நமக்கு ஒரு ஐக்கியம் வேണം, பார்த்துடுங்க. அதான் யோவான் சொன்னார் இல்லையா, எங்கள்கிட்ட ஐக்கியம் இருக்குன்னு. இந்த ஐக்கியம் இங்கே ஐக்கியத்தில் இல்லாத ஆளுகள் அங்கே ஐக்கியப்படுவது அப்படி. அதுக்கு தான் பிரயாசம். சபைகள் இருக்குது, பிரசங்க யாரு உங்களுக்கு எல்லாம் வேட்டா இந்தியாவுக்கு பாப்பட்டாதா, மலைநாட்டுக்கு பாப்பட்டாதா, இங்கே சபை இருக்க இடத்துல தான் வந்து நீங்கள் கட்ட ஊழியம் கட்டணுமா, ஓலைக்கிடவு கட்டணுமான்னெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இவையாத இயேசுநாதரோடு கூட இருக்குது மாதிரியும். இயேசுநாதர் இருக்க இடத்துக்கு சிலுவை கல்லணம் கல்விகளுக்கு போகிறான்னு சொல்லி ஏமாத்துக்கார தானே. இதாக நிலைமை. பாவிகளுக்காக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லி ஏமாத்துக்கார கூட்டமாக்கும். இந்த ஜனங்கள் இப்படி கிடக்கேன்றாக்கும் போகிறது. அவங்களுக்கு நினைவு என்னென்னா, நீங்கள் மலைநாட்டு இவையெல்லாம் பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியும், அவையெல்லாம் நிறையத்துக்கு போகிற மாதிரியும், இப்படி ஒரு மோசடி எண்ணம். அப்போ நமக்கு இயேசுவோட ஐக்கியம் இருக்கா? அவருக்கு சீசரானமா? நான் எங்கேயோ சொன்னேன், இப்போது எங்களுக்கு பாரம்பரிய சபையிலெல்லாம் இப்போ எனக்கு 5 வயசில் நான் சொல்கிறேன், வர்றதை சொல்லிடுறேன். 5 வயசில் ஞானஸ்நானம் தந்தார் பாருங்க, என்னை கொண்டு விட்ருக்கு. எங்கள் அப்பா அங்கே நிற்காவ, எங்கள் அம்மா அங்கே நிற்காவ. அந்த நாட்டையர் சொல்லார், நான் இப்போ எல்லா சபையிலும் நான் பிரசங்கம் பண்ணுகிறவனாக்க எதிரி கிடையாது. இப்போ இன்னைக்கு கூட நான் சாயங்காலம் எங்கள் ஊரில் நான் ஒரு சிஎஸ்ஐ சபையில் நான் பிரசங்கம் பண்ண நிற்கணும். நான் இங்கே வந்ததுனால வேற ஒரு ஆளை அனுப்பி, அவர் இப்போமா ஃபோன் பண்ணி கேட்டார், இல்லை நான் வெளியே இருக்கேன், வேற ஒரு ஆளை அனுப்பிவிட்டு நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக நான் செயல்படலை. ஆனால் தவறை சொல்லி தரணும்ல, இலவு காத்த கிளி போல் காத்திருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும்ல. அப்போ அந்த குருவானவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார்னு அந்த வசனத்தை வாசித்தார். நல்லா கேட்கணும். வசனம் வாசித்துட்டு
எங்கள் அப்பாட்ட கேட்டார், எங்கள் அம்மாட்ட கேட்டார், இந்த பிள்ளைய நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வளர்ப்பீர்களான்னு கேட்டார். கேட்டுட்டு அவரே சொல்லி கொடுத்தார், ஆம் என்று சொல்லுங்கள். இப்போ சொல்லு அவளை அப்படி எனக்கு தெரியலை. அவர் கேட்டார் எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும், இந்த பிள்ளை இப்படி இப்படி வளர்ப்பீங்களான்னு சொல்லிவிட்டு, நீ ஆம் என்று சொல்லுங்கள்னு அவர் சொல்லி கொடுத்தார். எங்கள் அப்பா அம்மா ஆமான்னு சொல்லியாச்சு. என் தலையில் தண்ணியை தூக்கி வச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடு. முதல்ல அவர் சொன்னது என்னது? இயேசுநாதர் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு வசனத்தை வாசித்தார். கேட்டது எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டார். இப்போ தண்ணி வச்சது எனக்கு தலையில் தண்ணி வச்சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 வயசில் எனக்கு சீசத்துவம் வருமா? இயேசுநாதர் ஆனால் என்ன தெரியுமா? படிக்க முடியுமா? சிந்திங்க. நம்ம மக்கள் எவ்வளவு இருட்டில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு எதிராக பேசலை. இதை சரி பண்ணுங்கன்னா முடியாதுன்னு வேறு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருமே இலவகாத்து கிளி மாதிரி போக வேண்டியதானா? ஒரு கேள்வி வருதில்ல. சரி, என்ன புரிஞ்சுங்கன்னா, இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இயேசுக்கு சீசராக இல்லை, இயேசுவோட ஐக்கியம் இல்லை, தேவனுடைய அங்கீகாரம் இல்லை. ஆனால் இலவகாத்த கிளி போல நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம், சிலுவை கள்ளம் போனால் நாமே, பின்ன கள்ளம் போனால் கள்ளி போனால் நாம மாட்டோம். இது பரலோகம் கள்ளிகளுக்கு ராஜ்யம் மாதிரி அர்த்தமே கிடையாது. இதனால் இந்த சூது, அந்த வார்த்தை மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம்னாகும் வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கார். எப்படி நம்ம மத்தியில் நம்ம சுற்றிலும் என்ன நடக்கிறதுன்றாக்கும் பேசிகிட்டு இருக்கார். சரிதானே? ஸோ இந்த காரியத்தை குறித்து ஒரு விழிப்பு நமக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு விழிப்பு வந்துட்டு 15 வயசுலேருந்து 15 வயசுலேருந்தே விழிப்பு. பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், எல்லாம் வித்தியாசமாக தெரிஞ்சு பாஸ்டர் நாட்டையர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இப்படி நான் பைபிளை படித்தா இப்படி இல்லையா இருக்குது? அவர் உண்மையை சொல்லிட்டார். எல்லாரும் பாரம்பரியங்களை இந்த பைபிள் படி நடக்கலை, நம்ம சபையினுடைய பாரம்பரியத்தில் நடக்கிறோன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னா இதில் எந்த பாரம்பரியம் வழி போனோன்னு கேட்டேன். நம்ம பாரம்பரியம்னு சொல்லியாச்சு இல்லையா? நம்ம சபையினுடைய பாரம்பரியம் வழி போனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு கட்டாயம் போகலாமா? நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா? பாஸ்டர் தானே நான் கேட்டேன். அவர் இருந்து யோசிக்கார், பதில் சொல்லலை. அவர் சொன்னார், தம்பி நீ வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் பேசுவார், நீ கற்று நிச்சயித்து கொண்டு நிலை திருண்டு வேதம் சொல்லுது, அப்படியே நடந்துட்டேன்னா ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போயிடலாம். சரியான பதில் சொல்லிட்டு போயிட்டார் அந்த காலம். சரி, அதனால இதாக உங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு முன்னே வர்ற கேள்வி, இயேசுவோட ஐக்கியமானன்னு நீங்கள் யோசிக்கிடணும். எல்லோரும் நம்ம தாத்தாக்களாக்கும், நாங்களும் தாத்தா பாட்டிகளாக்கும், தாத்தாக்கள் தான். சரி, அப்போது இயேசுவோடு நான் ஐக்கியப்பட்டேனா? எனக்கு உறவு இருக்கா? என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? என்னுடைய சீஷத்துவ அனுபவத்தில் நான் இருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? சிந்திக்கணுமா வேண்டாமா? நீங்கள் சிந்திச்சா உங்களுக்கு கொள்ளலாம். நான் சொல்லிட்டு இது மாதிரி நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு வயசான தாத்தா முன்னால் வந்தார். கையை குலுக்கிட்டு, கொள்ளாம்பிள்ளை பிரசங்கம் கொள்ளாம்பிள்ளை, நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டு, நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டோம், எல்லாம் ரொம்ப வட்டங்கரைக்கு லேட் ஆகிட்டு பிந்தி போச்சு இன்னும் சங்கடப்படுவார். இன்னொரு இடத்துல நான் பிரசங்கம் முடிச்சுட்டு அந்த சபையை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு வெளியே வரணும். ஒரு வயசான பாட்டி அம்மா அந்த சபைக்கு வெளியே வாசலுக்கிட்ட உட்காந்துருக்காவ. நல்லா புரியணும், வாசலுக்கு வெளியே எனக்கு தெரியாது. உள்ளே இருந்தேன், பேசினேன், பாஸ்டர்மாரோட பேசிட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வருவேன்னு காத்திருந்திருக்காவ. நான் வாசலை விட்டு வெளியே வந்தோன்னே அந்த பாட்டி நடந்து வந்து அதுலேருந்து எழும்பி வந்து என் கையை பிடிச்சி முத்தி அடிச்சு, மக்களே நீ இந்த சுவிசேஷ செய்தியை நீ எல்லா இடத்துலையும் சொல்லணும். என்ன கொள்ளாமா? புரியலையா நான் சொல்லுது? இந்த செய்தியை நீ எல்லா இடத்துலையும் சொல்லணும் என்ன பிள்ளைன்னு. வருஷங்கள் ரொம்ப ஆகிட்டு, அவைய போய் வருஷம் ரொம்ப ஆகிருக்கும், அப்போவுமே ரொம்ப வயசு. அப்போ ஜனங்களுக்கு தெரியுது நம்ம தப்பிட்டோம், நம்ம இலவு காத்த கிளி மாதிரி காலத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அவங்களுக்கெல்லாம் உணர்வு உண்டான ஆளுகளாகும் வந்து. அதனால தான் நான் துணிஞ்சு தைரியமாக பேசுகிறேன். எனக்கு பரலோக அரசாங்கம் இந்த அதிகாரத்தை தந்துருக்கு. நீங்கள் அந்த சபையை சேருங்க, இந்த சபையை சேருங்க, இந்த சபையை விட்டுருங்க, அந்த பேச்செல்லாம் நான் பேசலையே. அதான் நான் சொன்னேன் இல்லையா, சிஏ சபையில் பேசுகிறேன், நீ அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து லண்டன் மிஷன் சபையில் பேச போகிறேன். ஓகே, எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் எனக்கு இருக்குது, எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாரும் இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கணும், இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கணும், தேவனுடைய அங்கீகாரத்தில் இருக்கணும். என்னத்தில் இருக்கணும்? தேவனுடைய அங்கீகாரத்தில் இருக்கணும். தேவன் முத்திரை போட்டிருக்கணும். வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவன் அவனை பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன். அப்போ இயேசு அறிக்கை பண்ணணும். அப்போ எனக்கு பிரசங்கத்தை கேட்டால் நீங்கள், நான் பல ரீதியில் ஆழமான விஷயங்களை வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். எனக்கு பிரசங்கத்தை கேட்ட ஆளுவ ஒரு நல்ல வாத்தியார், அவருடைய மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், தன்னை விட பெரிய பதவிக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரிதானே? ஒரு நல்ல டீச்சர்னா
இல்லையா? அப்துல் கலாமுக்கு வாத்தியாருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவன் பெரிய விஞ்ஞானி ஆயிட்டான். இது மாதிரி தான் எங்களுக்கு பிரசங்கம் கேட்குற ஆளுகள் இந்த செய்தியின்படி அந்த மேன்மையான அனுபவத்தை அடைகிறது தான் நாங்கள் விரும்புவோமே தவிர, நீங்கள் 1,00,000 ரூபா காணிக்க தந்தாலும் நாங்கள் விரும்ப மாட்டோம், சந்தோஷப்பட மாட்டோம். சரியா? நீங்கள் காப்பி தந்தாலும் வடை தந்தாலும் ஒன்றும் எங்களுக்கு சந்தோஷம் எனக்கு எனக்கு என்ன தான் நான் சொல்லணும் உண்டாகாது. அதனாலேயாக்க இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுது. அதனால் தயவு செய்து இந்த காற்றுகளை சிக்காதுங்க. ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவரே நான் உம்மோட ஐக்கியத்தில் இருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் நீங்கள் இதை ஜெபம் பண்ணலாம் இல்லையா? எத்தனையோ காரியத்துக்கு 10 வரியமாக ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைய எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர்னு எவனோ ரோட்டில் போகிறோம் வரோம் எல்லாம் சொல்லுவேன். வாக்கு தத்துவம் யார் சொல்லுது உங்களுக்கு வாக்கு தத்துவம்? நான் சொல்லட்டா? நமக்கு ஒவ்வொரு சபைக்கும் வருஷத்தில் 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் கொடுக்காவே இல்லையா? உங்கள் புரிதலுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எனக்கு நிறைய தெரியும். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? ஒவ்வொரு வாக்கு தத்துவம். எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஒரு வாக்கு தத்துவம் இயேசு சொன்னதான் இருக்காது, அப்படி அப்போஸ்தலர் சொன்னதான் இருக்காது, புதிய ஏற்பாட்டு சுவிசேஷன் படி வாக்கு தத்துவம் இருக்காது. எல்லாம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தான் இல்லை வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம் தான் எழுதி போட்டுருவோம். அப்போவே நினச்சிருப்பேன் இந்த கள்ளமாற உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால இயேசு சொன்ன வாக்கு தத்துவம் உன்னால் போட முடியலை இல்லையா? எனக்கு அதை மிஞ்சி வராது. இயேசுவும் அப்போஸ்தலரும் சொல்லாத வாக்கு தத்தங்கள் எனக்கு மனசில் வராது, எண்ணத்திலே வராது. ஏன்னா நான் அப்படி பழகிட்டேன். அப்போ முதல்ல மனசில் உனக்கு இயேசுக்கு ஐக்கியம் இல்லை, ஏன்னா உனக்கும் ஐக்கியம் எல்லாம் அங்கே இயேசு கொலை செய்த யூதர்களோடு தான் உனக்கு ஐக்கியம். அதனால தான் வாக்கு தத்தம் எல்லாம் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கு. சரி, அது முதல் விஷயம். 2வது விஷயம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தம் கொள்ளாமா? இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய சபைகள் இருக்குது. நான் நினைப்பேன், அப்போ உலகத்தில் எத்தனை கோடி சபை இருக்கான்? எப்படி எத்தனை கோடி சபை இருக்கணும்? பைபிளில் ஒரு சபை இல்லையா இருக்குது? ஒரு சபை தானா? ஒரே தேவன், ஒரே ஆவி, ஒரே கிறிஸ்து, ஒரே பரலோகம், ஒரே சபை தானே? நிறைய சபை இருக்கா? சரி, ஏதோ ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிரித்து வச்சுக்கிட்டா வேணா. இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பதாகவே வச்சுக்கிடுவோம். 33 கோடி சபைக்கு 33 கோடி வாக்குத்தத்தம் இல்லையா? இது தெய்வம் கொடுத்தாரா? நீ கொஞ்சம் யோசிங்களேன், மனசாட்சிப்படி யோசிக்க. என்னடே இது, கொஞ்சம் விவரமாக இருக்கட்டும். இருந்தால் ஒன்று போல் எல்லாருக்கும் சேர்த்து ஒன்றா கொடுங்க, அல்ல எல்லாரும் சேர்ந்துருந்து ஒன்றாட்டு வாங்கி பறையுங்க. அது நடக்கலை. ஆளுக்கு 1, கூட்டத்துக்கு 1, வீட்டுக்கு 1 அடிச்சு எங்கே பறத்து எங்கே விட்டுருது. எல்லாம் இது தந்திருக்கார். இங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்க, இதையிலையும் ஒரு குழப்பம் இருக்குது. முன்னால் வந்ததுனால தான் பேசணும். பிரசங்காரே எல்லாரும் பைபிள்ல இருந்தானே கொடுக்காம இப்போ இதை எப்படி ஆக நீர் இப்படி இவ்வளவு தைரியமாக துணிஞ்சு அடிச்சிடுறது? இதெல்லாம் பொய்யன்னு. 1 யோவான் 2:25-26 படிங்க. 1 யோவான் 2:25-26 படிச்சனா? நீங்கள் தான் படிச்சனா? படிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை எழுதியிருக்கிறேன். வசனம் தெளிவு தானே? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதேன்னு இருக்கு. அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? இது மட்டும்தான், வேற வாக்குத்தத்தம் கிடையாது. நித்திய ஜீவனுங்கிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இயேசு கொடுத்திருக்கிறார். யோவான் 3:16 சொல்லுகிற, தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருள் இவ்வளவு உலகத்தில் அன்பு. நித்திய ஜீவன் தானே? நித்திய ஜீவன் தானே? யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒருவன் பறித்துக் கொள்ள மாட்டான், அவைகளை ஒரு காலம் கெட்டு போவதில்லை, நான் அவைகளுக்கு கடைசி, நான் அவைகளுக்கு 27-28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். சரிதானே? அந்த 2 வசனத்தில் இருக்கு. கிளியர் தானே? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம்னா வேற ஒரு வாக்குத்தத்தம் நான் கொடுக்கல, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், நித்திய ஜீவன். சந்தேகம் இல்லைல்ல? அப்போ இந்த நித்திய ஜீவனுக்கு உட்படாத ஆனால் இதை சொல்லலாம், நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் சொல்லிட்டு எனக்கு ஒரு நித்திய சரீரத்தை தருவார், அது அதுக்கு உட்பட்டது. எனக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை தருவார், அது உட்பட்டது. எனக்கு நித்திய மகிமையை தருவார். சரியா? நித்தியம், நித்தியம் தலைப்பு வந்து பேஸ்மெண்ட் நித்தியம். நித்தியம்னா முடிவில்லாதது, எவர் லாஸ்டிங், அழிவில்லாது. சரியா? இந்த அழிவில்லாத நித்தியம் என்கிற அடிப்படையை சாராத எல்லாம் இயேசுவோ பரலோக தேவனிடத்திலிருந்தே கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் தான் இல்லை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? சரியா? வேண்டாம் வேண்டாம், இதுக்கு உட்பட்டதை பேசு. அநித்தியமானவைகளை சொன்னால் இது இயேசு கொடுக்கல, அது வேற சோர்ஸில் வருது. அது வந்து லூக்கா 4:5 சொல்லும் போது பிசாசு சொல்கிறான்,
உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனோ கொடுக்குறேன். அப்போ உலகத்தை பற்றிய வாக்குத்தத்தம் எல்லாம் எங்கேருந்து வருது? சாத்தான்ட்டேருந்து வருது. சரிதானே? அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. இந்த உலகத்தை பற்றிய வாக்குத்தத்தம் சாத்தான்ட்டேருந்து வருது. காரணம், யோவான் 18:36 ஆண்டவர் சொல்வார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்படின்னா அவர் இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? நீங்கள் யோசிக்கணும். எனக்கு அப்படி தான் ஆவியானவர் படிப்பிச்சார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணிட்டு நான் அங்கே கூட்டிகிட்டு போகிற வருவேன்னு சொன்னவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரா? தேவையில்லை, கொடுக்க மாட்டார். முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்க, அவசியம் உள்ளது உங்களுக்கு கிடைக்கும், அது வேற விஷயம். வாக்கு தத்தமாக கொடுக்கறதில்லை, இது நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். ஸோ முதலாவது என்ன சொன்னேன்? இயேசுவை போல இயேசுவின் மகிமை அடையும்படி இயேசுவின் ஐக்கியத்திலே நாம் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது, நித்திய ஜீவ வாக்கு தத்தம். பேசுகிற பிரசங்கி மாதிரிலாம் என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கவனிக்கணும். நித்திய ஜீவ சம்பந்தமான விஷயம் பேசலைன்னா அவங்க கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் செத்து போகிறவங்க. ஜீவனுள்ள தேவகுமாரனாக இயேசுவின் சீசர்கள் அநித்தியமானதை பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? அவருடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்கு. அவர் தேவன் நித்தியமானவர். தேவ பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வசனம் இருக்கு, தேவனுடைய வித்து தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கு, சாத்தானுடைய வித்து சாத்தானுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கு. சரியா? இயேசு சொல்லுவார், விதைகளை நல்ல விதைகளை விதைக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவ ஊழியக்காரர்கள். களைகளை விதைக்கிறவர்கள் சத்துரு, பிசாசின் ஊழியக்காரர்கள். சரியா? அப்போ பிசாசின் ஊழியக்காரர்களுக்குள்ள சாத்தான வித்து இருக்கு, உலகத்தின் வித்து இருக்கு. பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பரலோக தேவனுடைய நித்திய ஜீவ வித்து இருக்கு. புரியுதா? அதுதான் வெளியே வரும், மற்றது வராது. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சரியா? அப்போ மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரம் எல்லாம் எப்படி வருதுன்னு நீங்களே புரிஞ்சு. ஏன்னா இதை எழுதி கொடுத்துட்டாரு நமக்கு, இது கையில் இருக்குல்ல. எப்பா இதுங்கெல்லாம் நித்தியம் நித்தியம் நித்தியம்னு இருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அனித்தியம் அனித்தியம் அனித்தியம்னு போனால் இது யார் அனுப்புனா? அவனை கேள்வி இருக்கா? கேட்கணுமா? நீங்கள் இயேசுவோட ஐக்கியமாகணும், அவருக்கு சீசர் ஆகணும், அவர் நடந்தபடி நடக்கணும், அவர் இருக்கிறது மாதிரி மகிமை அடையணும்னா இதுன்னா அவர் ஒரு பெரிய சாமி, அவர் ஆராய்ச்சா குறுக்கு வழியில் போகலான்னு சொல்கிறீங்க. இது என்னது இது? அப்போ இயேசு இருக்க இடத்துக்கு எப்படி போகிறது? அவரை போல் மாற முடியாதா? கேள்வி இருக்குல்ல இங்கேயே. சரி, கடைசியாக ஒரு விஷயம், அது 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் வர்றோம், அதே சப்ஜெக்ட் தான். 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவன் 49 வானத்து, அதாவது சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு. 41 40லேருந்து வாசித்துருங்க, முடிக்கணும். வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மேனிகள் மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷத்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே எழுந்திருக்கோம். போதும். இப்போ என்ன புரிகிறோன்னா, 2 மகிமை பேசுது. ஒன்று சூரியன் சந்திரன் பூமியிலே காண்கிற மேலான மகிமையான உயர்வான மனுஷருக்குள் மேன்மையானப்படுறதெல்லாம் வச்சுருங்க வசனம். இன்னொரு மகிமை சொல்லியிருக்கு, பரலோகத்துக்குரிய மகிமை. அது நம்ம கண்ணு காணலை, அது நம்முடைய கண்ணில் தெரியலை. அதனால தான் 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணவில்லை, காது கேட்கல, அது இருதயத்தில் தோணலை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். சரியா? நமக்கு சூரியனும் சந்திரன் செடியும் பூவும் காயும் கரியும் ஏதேன் தோட்டமும் பட்டம் மினுக்கம் இதுதான் நமக்கு தெரியும். இதுக்கு மேலே உள்ள மகிமை நமக்கு தெரியாது. இது அழிவுக்குரிய மகிமை நமக்கு தெரிஞ்சது. இது அழியாத மகிமை, அதை தேவன் வெளிப்படுத்தினாதான் அந்த மகிமை தெரியும். இங்கே அது சொல்லுது 2 மகிமை இருக்குது. வானத்துக்குரிய மேனி, அது வேற, இது வேற. மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்கிற நிலைமை அடையும் போது தான் இந்த பூமிக்குரிய மேனியிலிருந்து வானத்துக்குரிய மேனிக்கு நம்ம மாற போகிறோம். சரிதானே? உங்களுக்கு புரியுதா? புரியும்படி சொல்கிறேன். இயேசு உலகத்தில் வாழ்ந்தார், சுமார் 33 ஒரு கணக்கு இருக்குது. அவர் வாழ்ந்தபோது நம்ம போல மாம்ச சரீரத்தில் தான் இருந்தார். அவரை தொட முடிஞ்சது, பேச முடிஞ்சது. அவர் உயிரோட எழும்பின பிறகு அவர் மகிமை உள்ள ஒரு சரீரத்தில் இருந்தார். போட்டி இருந்த வீட்டுக்குள்ளே வந்தார், பேசினார், மறைந்து போய்விட்டார்லாம் பார்க்குறோம்ல. அதான் அந்த மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் நம்முடைய, அது பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார்னு எழுதியிருக்கு. சரியா? அப்போ இயேசுக்கு சரீரம் நம்ம சரீரம் மாதிரி இல்லை, அது மகிமையின் சரீரம். சரிதானே? இந்த மகிமையின் சரீரத்தை நாம் எப்போ அடைவோம்னா, இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்கிற அந்த நிலை வரும்போது, இந்த அழிவுக்குரியது, நீங்கள் அதை அந்த வசனத்தை படிச்சிடலாம்.
1 Corinthians 15:46 படிக்கணும். இல்லை, இன்னொரு வசனம் படிங்க, 44 படிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். சரி, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. இப்போ நீங்கள் 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம். இப்போ 48 வாங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இன்னும் வாசிங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை இப்போது நாம் அணிந்திருக்கிறது போல வானவராகி இயேசுவின் சாயலையும் அணிந்து கொள்வோம். இப்போ 50 சகோதரரே, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த அழிவுக்குரிய மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமை சுதந்திரிப்பதில்லை. அடுத்தது, இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தணிக்கும்? மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவான சாவாமையும் தரித்து கொள்ளணும். பத்தியெல்லாம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய மேன்மை பலன் எது? இதுதான். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியாவது உறுதியாக இருக்கணும், அங்கே அசையப்படாது. ஏன்னா நிறைய காற்று அடிக்குது, மோசடி காற்று, போலி காற்று, அநித்தியமான காற்று, அழிவுக்குரிய காற்று, அக்கிரமமான காற்று எல்லாம் அடிக்குது. அதில் நீங்கள் சிக்கப்படாது. இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கணும், இயேசுவின் சிந்தை வரணும், இயேசுவின் மகிமை கிடைக்கணும், எங்களுக்கு இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணும். இதுதான் நமக்கு பிரச்சனை. இதுக்கு புறம்பான எந்த பிரசங்கமும் வேண்டாம், பிரசங்கி யாரும் எங்களுக்கு வேண்டாம். மண்ணுக்கு தானே போகிறோம், நீ வீணாட்டு எங்களை வட்டங்கராக்கி கொண்டு மண்ணில் புதைச்சாண்டான். எங்களுக்கு ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகிற வழி உண்டா தெரியுமா? அதை பற்றி பேசு. இப்படி தான் நீங்கள் சொல்லணும், சரிதானே? அப்போது பலவிதமான காட்டுகள் அடிக்குது, சூது, தந்திரம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் போய் நீங்கள் சிக்காமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி அப்படி செய்தார் இல்லையா? கலாத்தியர் 4:19 சொல்லிட்டேன், கிறிஸ்துவங்களில் உருவாகிறாருன்னு சொல்லிட்டேன். எபேசியர் 4:11 கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு நாம் வளரணும்ங்கிற வசனத்தை நாம் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 3:18 அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து இப்பொழுதே மகிமை அடையணும். ரொம்ப வேகமாக இந்த காரியத்தை மனசில் வச்சு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாட்ட, ஆண்டவரே இதுதான் சுவிசேஷம்னு நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இதை ஜெபிக்க முடியுமா உங்களுக்கு? வேற ஒன்றும் செய்யாண்டாம். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும், இந்த கள்ளத்தனமான மார்க்கத்தில் சிக்காமல் இருக்க உதவி செய்யும், இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷன் அனுபவத்தை தாரோன்னு நீங்கள் இரவு பகல் ஜெபித்து கொண்டிருந்தால், உங்களுக்கு விருப்பம் வேணும்ல, விருப்பம் இருந்தால் தேவன் அதுக்குள்ள காரியங்களை அவர் செய்ய வேண்டியது செய்யணும். நம்ம எல்லாரும் இல்லை இயேசுநாதர் வரும்போது நான் இயேசுவை விட மிஞ்சி பயிர்வேணும்ல நீங்கள் யாரும் நினைச்சாண்டா, அது அவ்வளோ ஈஸி ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். சரி, அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் அதுக்கு வழி உண்டு பண்ணுவார். வாசல் தட்டுங்கள் திறக்கப்படும் மாதிரி வாசலை திறந்து தருவார், உங்களை நடத்துவார். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம்.